السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கணிதற்குரியவர்களே, இன்றைய தினத்தில் தராவீஹ் தொழுகையிலே ஓதப்பட்ட வசனம் சூரா முத்தஸ்ஸிரிலே வசியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர் என்று சொல்லக்கூடிய இரண்டு வசனங்கள் இன்றைய தினத்திலே தராவீஹிலே ஓதப்பட்டது. இந்த இரண்டு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, சுத்தத்தை பேண வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். மேலும் உங்களது ஆடைகளை நீங்கள் தூய்மையாக்குங்கள், நீங்கள் அசுத்தத்திலிருந்து விலகி இருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு வசனத்தின் மூலமாக சுத்தத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்பதாக சொல்வார்கள். அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை மறுமையிலே மீசான் தராசை நிரப்பிவிடும் என்பதாக சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம், இந்த வார்த்தை, அதுவும் நாளை மீசான் தராசை நிரப்பமாக்கிவிடும். வானம் பூமியிலே இடைப்பட்ட தூரத்தையும் நிரப்பமாக்கிவிடும் என்பதாக சொன்னார்கள். மேலும் தொழுகை என்பது, அதாவது மறுமையிலே நமக்கான ஒளியாக அமையும். அதே போல தர்மம் என்பது மறுமையிலே நமக்கு ஒரு ஆதாரமாக அமையும். அதே போல நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளினுடைய இடையூறுகளிலிருந்தும் பொறுமை பிரகாசமாய் இருக்கும் என்பதாக அருமை நாயகம் வசனத்திலே ஒவ்வொரு செய்தியாக இந்த ஒரே செய்தியிலே சொல்லி காண்பித்தார்கள். அல் குர்ஆன் என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது உங்களுக்கு பாதகமாக இருக்கும். இந்த இரண்டிலே ஒன்றாக உங்களுக்கு அமையும். யார் அருள்மறை குர்ஆனை ஓதி அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டாரோ அவருக்கு மிக அழகிய சாதகமாக மறுமையிலே அது சாட்சி பகரும். யாரோ அருள்மறை குர்ஆனை விட்டு விடுகிறார்களோ, அதை விட்டு வழி தவறி விடுகிறார்களோ, அவர்களை நிச்சயமாக நாளை மறுமையில் அவர்களுக்கு பாதகமாகத்தான் அமையும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுத்தத்திலிருந்து ஆரம்பித்து இந்த செய்தி எல்லாம் ஒரே ஹதீஸின் வாயிலாக நமக்கு அறிவிக்கிறார்கள். இதுல முதல் சொன்ன செய்திதான் அருமை நாயகம் சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்பதை சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் எப்போதுமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வயுஹிப்புல் முத்தத்தஹீரீன் என்பதாக அல்லாஹ் அருள்மறையில சொல்வான். சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக அருள்மறையிலே சொல்லுவான். நாம் நம்முடைய உடலை எப்படி சுத்தமாக குளித்து தினந்தோறும் அழகிய முறையில பரிசுத்தப்படுத்துகிறோமோ, அதே போல ஆடைகளையும் மிக சுத்தமான ஆடைகளை நாம் அணிய வேண்டும் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சுத்தம் அப்படிங்கிறது ஈமானுடைய ஒரு அடையாளம், ஈமான்தாரிகளுடைய ஒரு அடையாளம். சொல்வார்கள், நீங்க நல்ல காரியங்களிலே நீங்கள் நிலையாக இருங்கள் என்பதாக சொல்வார்கள். அதிலே சடவு அடைந்தராதீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அருமை நாயகம் சொன்னார்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களது அமல்களிலே ஆக சிறந்த அமல் எது தெரியுமா? தொழுகை, சலாத் என்பதாக சொன்னார்கள். அந்த தொழுகை, ஆக சிறந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே முழுமையாக கபூல் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழுகைக்கு மிக முக்கியமானது சுத்தம். அந்த உலு என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தத்தை பேணுதலாக செய்தால்தான் தொழுகை என்பதை நாம் சரியாக நிறைவேற்ற முடியும் என்பதை அருமை நாயகம் சுத்தத்தை பேணக்கூடிய விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். சுத்தம் இல்லாம நம்ம எத்தனை ரக்காய் தொழுதாலும் தொழுகை அங்கீகரிக்கப்படாது, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே தொழுகைக்காக வேண்டி நாம் முதலிலே எப்படி தொழுகையினுடைய பருந்துகளுக்கு முக்கியம் என்ன? இடம் சுத்தம், அதே போல உடல் சுத்தம், உடை சுத்தம் இருக்க வேண்டும். உடை சுத்தமாக இருக்க வேண்டும், இருப்பிடமும் நாம் தொழக்கூடிய அந்த இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தொழுகையினுடைய முக்கிய பருளாக நமக்கு அமையும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய அந்த சுத்தத்தை பேணக்கூடிய விஷயத்திலே அருமை சஹாபா தோழர்களுக்கு மிக கவனமாக சொல்லித் தருவார்கள். அதாவது அருமை நாயகம் சொல்லுகின்ற பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்பது
நற்குணம் உள்ள பெண்களை எனக்கு நல்லா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல இரண்டாவதாக அருமை நான் சொன்னார்கள், நறுமணம் எனக்கு பிடிக்கும். மூன்றாவதாக கொள்கையினுடைய கண் குளிர்ச்சி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களையும் நறுமணத்தையும் சொல்லி காண்பித்தார்கள். நறுமணம் என்பது ஒரு மனிதனை சுத்தமாக காண்பிப்பதற்காக வேண்டிய ஒரு அடையாளம். நம்மளாம் என்ன செய்யறோம், குளிக்கிறோமோ குளிக்கலையோ ஏதாவது அத்தர் சென்ற பூசிக்கிட்டு நாம் மனத்தை வெளிப்படுத்துகிறோம். அதுவல்ல அருமை நாயகம் சொல்லி தந்த அந்த அத்தர் மனம் என்பது. நறுமணம் என்பது நாம் நம்முடைய உடலை சுத்தப்படுத்திவிட்டு உடையையும் இருக்கக்கூடிய ஆடையிலேயே நல்ல ஆடையாக சுத்தப்படுத்திய ஆடையாக அணிந்து கொண்டு பிறகு நாம் நறுமணத்தை பூசிக்கொண்டு இருப்பதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவதாக சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடத்தில் போய் பேசுகிறார் என்று சொன்னால் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடையை நாம் நிச்சயமாக சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நோன்பு நேரங்களில் அல்ல, மற்ற நேரங்களிலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எப்பவுமே மிஸ்வாக் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பற்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். இது மட்டும் அல்லாஹ் உங்களுக்கு பரலாக்கிடுவான்னு சொல்லி நான் பயப்படலன்னு சொன்னா கண்டிப்பாக நீங்க மிஸ்வாக் செய்யணும்னு நான் சொல்லியிருப்பேன்னு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆக நாம் சுத்தமாக இருப்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான். அத்தகைய சுத்தத்தை பேணும்படிதான் சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைய தராவிகளே ஓதப்பட்டது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வர்றார், யா ரசூலல்லாஹ், நான் அழகை விரும்பக்கூடியவன், நான் எப்பவுமே என்ன செய்வேன்னா அழகா இருப்பேன், சுத்தமா நீட்டா இருப்பேன். எந்த அளவுக்குன்னு சொன்னா என்னுடைய செருப்பினுடைய வாரை கூட மிக நேர்த்தியாக அழகா வச்சிருப்பேன். நம்மள ஒரு சிலர்கள் இருப்போம், செருப்புகளை நல்ல சுத்தமான புது செருப்பை அடிக்கடி வாங்கி போடுறதும், உடைகளை நல்ல உடைகளை அடிக்கடி உடுத்திக் கொள்வதும், எப்பொழுதுமே சுத்தமாக பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பார்கள். அதே போல அந்த அழகை விரும்பக்கூடிய நான் அப்படித்தான் இருக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கேட்கிறார். கேட்டுட்டு இது பெருமையில கட்டுப்படுமா, பெருமை அடிக்க கூடாது அல்லாஹ்விற்கு முன்னால், நான் இப்படி செய்கிறேனே இது பெருமையிலே சேருமா என்பதாக கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, அது பெருமை கிடையாது. ஆனால் மற்றவர்களை இழிவாக பார்ப்பது பெருமை. நான் நல்ல ட்ரெஸ் உடுத்திருக்கிறேன், நான் நல்ல பணத்தை செலவழித்து என்னுடைய உடையையும் நான் மிக அழகுபடுத்தியிருக்கிறேன், மற்றவர்களை பார்த்து ஏளனமாக இழிவாக பார்ப்பதுதான் தவறை தவிர தன்னுடைய உடலை சுத்தமாக உடையை சுத்தமாக வைத்திருப்பது என்பது பெருமைக்குரியது அல்ல என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு பதிலளித்தார்கள். என்று சொன்னால் சுத்தமாக இருப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வேலைக்கு போகும்போது இல்ல வெளியே போகும்போதுலாம் சுத்தமா போவோம், நல்ல அழகிய ஆடைகளை உடுத்தி கொண்டு நறுமணம் பூசி கொண்டு போவோம். ஆனா தொலை போறோம்னு சொன்னா ஏதாவது பழைய ட்ரெஸ் அணிந்து கொண்டு தொழுவதற்கு போகிறோம். இது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம். அருமை சஹாபா தோழர்களிலே ஒரு சிலர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா, தொலை போவதற்காக வேண்டியே புது புது ஆடைகளை உயர்ந்த ஆடைகளை வாங்கி வைத்துக் கொண்டு தொலை போகும்போது மாத்திரம் அந்த ஆடைகளை உடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் விரும்புகிறார். நாம் தொழுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே உரையாட செல்கிறோம் என்பதை நினைவில கொண்டு நாம் தொழுக செல்கின்ற பொழுது முடிந்த அளவு நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு தொழ செல்வதை நாம் நிச்சயமாக அதை மிக மிக கவனமாக அணிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய அந்த சுத்தத்தை விரும்புகிறான், சுத்தமாக இருப்பவர்களை விரும்புகிறான். என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்முறையிலே சொல்வதை கொண்டு சுத்தத்தை எந்த அளவுக்கு விரும்புகிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தொழ வருகின்ற பொழுது தூரத்திலிருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, உழைச்சுக்கிட்டு இருப்பாங்க சஹாபாக்கள். தொழுவ நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா வேகமா வருவாங்க. ஒரு நாள் ஜும்மாக்கு அப்படித்தான் வேகமா வர்றாங்க. வரும் பொழுது குளிக்காம கொள்ளாம அவங்க வேகமா வந்த காரணத்தினால உடம்புல வேர்வை தூசி எல்லாம் படிஞ்ச வண்ணம் இருக்குது. இப்ப வேகமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் நின்று தொழுகிறாங்க. அப்ப அருமை நாயகம் பார்த்து விட்டு சொன்னார்கள், ஏப்பா வரும்போது குளிச்சுட்டு வந்தா என்ன என்பதாக அருமை நாயகம் கேட்டார்கள்.
சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய செய்திகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு விஷயத்தை சொன்னார்கள். சாபத்துக்குரியவர்கள் 2 நபர்கள் என்பதாக சொன்னார்கள். சாபாக்கெல்லாம் பயந்துட்டான். சாபத்துக்குரியவர்களா யார் அவர்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது, அதாவது நடக்கக்கூடிய பாதைகளையும் கூட நாம் சுத்தத்தை பின்பற்ற வேண்டும். அதே போல மரத்திற்கு அடியிலே நிழல் தரக்கூடிய அந்த இடத்திலேயும் சுத்தத்தை நாம் பேண வேண்டும். இந்த 2 இடத்திலே யார் அசிங்கங்களை ஏற்படுத்துவார்களோ அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய வீடுகளிலே ஆங்காங்கே பாத்திரம் தொலைக்காமல் அப்படியே கிடப்பதும், துவைக்காத துணிகள் ஆங்காங்கே அப்படியே அழுக்கோடு கிடப்பதும் எவ்வளவு பெரிய மோசமான செயல் என்று சொன்னாங்க. நபிமா ஏதாவது மலக்குமார்கள் அந்த வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. முற்றத்தில அப்படியே பாத்திரங்களை போட்டு வைப்பதும், பழைய அழுக்கான துணிகளை போட்டு வைப்பதும் மலக்குமார்கள் வீட்டுக்கு வருவதை தடுத்து விடும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வீடுகளிலே நீங்கள் சுத்தத்தை பேணுங்கள், அசுத்தமாக இருந்து விடாதீர்கள், மலக்குமார்கள் உங்களுடைய வீடுகளிலே நுழைவதை நீங்கள் தடுத்து விடாதீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, சுத்தத்தை நாம் பேணுவோம். சுத்தத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது முஹப்பத்துக்குரியவர்களாக ஆகுவோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஹப்பத்துக்குரியவர்களாக ஆகுவோம். அத்தகைய நல்ல பண்பை நாம் எடுத்துக்கொண்டு வழி நடப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.